வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஆர்பி, டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ரிசல்ட் டுடே 3 இன்ஃபர்மேஷன். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு முடிவு பற்றிய 3 முக்கிய தகவல் தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி ரிசல்ட் 2025ஆம் ஆண்டு எழுதியிருக்க ஆசிரியர்கள் கேண்டிடேட் எப்பொழுது தேர்வு முடிவுகள் வேண்டும் தொடர்ந்து போராட்டங்களும் கோரிக்கைகளும் தற்போது இருந்திருக்கு. அதாவது 2025ஆம் ஆண்டு எழுதிய தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் பல தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளன. ஆசிரியர்களிலும் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் கேண்டிடேட் ஆசிரியர்கள் அதேபோல் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட இந்த தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த 3 இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய டெட் எக்ஸாம், அதாவது டிஎன்டிஇடி ரிசல்ட் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ, அதாவது டிஎன்டிஇடி ரிசல்ட் வருவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன, அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணும்போது இன்னும் இதுவரையிலும் அந்த ஃபைனல் கீ ஆன்சர் கீ இன்னும் வரல. இதற்கு பார்த்திங்கன்னா தோராயமாக அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆன்சர் கீ அதில் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக விடப்பட்டிருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ, அதாவது ஃபைனலாக சரியான ஆன்சர் கீ விவரங்களை சேகரிக்கப்பட்டு அதன் பின்னர் அந்த ஆன்சர் கீ அப்லோட் பண்ணப்படும். அவற்றை பார்த்து நம்ம எத்தனை கொஸ்டின்களை சரியாக எழுதியிருக்கோம் அப்படின்றத நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தேர்வு முடிவு, அதாவது ரிசல்ட் வருவதற்கு முன்பாக அந்த ஆன்சர் கீ அப்லோட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லைனா தேர்வு முடிவு ரிசல்ட் வரக்கூடிய டேட் அன்றே பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர் கீ வெளியிடலாம் அப்படின்றது சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது அந்த நம்ம அஃபிஷியலாக இருக்கக்கூடிய வெப்சைட், அதாவது டிஆர்பியோட வெப்சைட்டில் இந்த ஆன்சர் கீயும் சரி, அதே போல் ரிசல்ட் முடிவுகளும் தேர்வு முடிவுகளும் நாம் பார்த்து கொள்ள முடியும். முதலில் பார்த்திங்கன்னா நீங்கள் அஃபிஷியலான அந்த trb.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று அதில் கேட்கப்பட்டுள்ள பேப்பர் 1 மற்றும் பேப்பர், அதாவது நியூ அதாவது லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்றதில் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய அது ஒரு லிங்க்குள்ளே ஓப்பன் ஆகி போயிடும். அந்த லிங்க்கில் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 என்ன எழுதிருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு யூசர் நேம், ஐடி, பாஸ்வேர்டு அந்த மாதிரி கேட்பாங்க. அதில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூசர் நேம், அந்த பாஸ்வேர்டு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய தேர்ச்சி பட்டியல் வெளியிடப்படும். நாம் தேர்ச்சி பெற்றிருந்தோம் அப்படின்னா அதற்கான தேர்ச்சி விவரங்கள் வெளியிடப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூட இன்றைய நிலவரப்படி அதற்கான OMR ஷீட்லாம் சரிபார்த்து பணிகள்லாம் முடிந்ததாகவும், அதாவது பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்லோட் பண்ணி முடிந்து விட்டதாகவும், மிக விரைவில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பி பேப்பர் 1 பேப்பர் 2 இதில் எந்த தேர்வு, அதாவது பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 அதாவது அப்பர் லெவல் லோயர் லெவல் இது ரெண்டில் எந்த இருந்தாலும் அவங்களுக்கான தேர்வு முடிவுகள் இதில் என்ன சந்தேகம்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதியவர்களுக்கு தனித்தனியாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுமா அல்லது ஒரே நாளில் இந்த முடிவு ரிசல்ட் வெளியிடப்படுமா அப்படின்ற கேள்விகளும் சந்தேகங்கள் இருந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா பேப்பர் 2 பார்த்திங்கன்னா அதிகப்படியான நபர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா 1,00,000க்கும் குறைவாக எழுதப்பட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா பேப்பர் 2 3 லட்சத்திற்கும் அதிகமாக தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு எழுதியிருக்காங்க. இதில் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடும் பட்சத்தில் நமக்கு அன்றைய தினம் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீயும் நமக்கு வெளியிட்டுருவாங்க. அதாவது trb.tn.gov.in இருக்குதுங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ வந்துடுறாங்க. அதில் போகிற அதே வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய வகையில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நியூ அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் போய் வெப்சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூ அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டு, அதே மாதிரி ஆனுவல் பிளான் அது மாதிரி இருக்கும். அதில் ரிசல்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட் ப்ராரம் நம்ம கொடுத்தோம்னா நம்மளுடைய தேர்வு முடிவுகளை எளிதாக பார்க்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஃபைனல் ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் விடுவாங்க. அன்றைய தினம் அல்லது அதற்கு முன்பாக அதற்கு பின்பு தான் ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.